வணக்கம். இங்கேருந்து தனுஷ்கோடி வந்திருக்கோம். ஓகேங்களா. நான் வரும்போது கரெக்டாக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் வந்து தண்ணியே ஏறல. ஆனால் இப்போ பாருங்கள் பீச்சை ரொம்ப அடி. நான் எதுவும் ஐலாண்டில் ஆனால் ப்ளூ கலரில் இருக்கு. சொர்க்கத்துக்கு போகலாங்க. உண்மையாக அந்த வாட்டர் அவ்வளோ அழகாக ஸ்ரீலங்கா எடுத்து போகிறேன். அந்த ஆர்ச் அண்டு ஸ்ரீலங்கா. அந்த பக்கமும் ப்ளூ கலர் வாட்ரு, இந்த பக்கமும் ப்ளூ கலர் வாட்ரு. இங்கே தான் புஷ்பா படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஓகேங்களா. அப்படியே சும்மா கடலில் குளிச்சா அப்படியே வெள்ளையாக இருக்கும். காலையில் என்ன ஆச்சுன்னா, அந்த கடலில் குளிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் கடலில் குளிச்சுட்டு 22 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ஒரு வழியாக சிவனை பார்த்தாச்சு. உண்மையாக வந்து மனத்துக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குங்க. ராமேஸ்வரத்தில் ஏகப்பட்ட கூட்டம், அதுவும் இன்றைக்கி வந்து சரியான கூட்டம். ஆனால் உண்மையாக க்யூவில் தான் போனேன். 25 ரூபா அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு. சரியான கூட்டம். பாருங்க எவ்வளோ அழகாக அடிக்குதுங்க கடல். ரொம்ப அடி செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலு. ஷூட்டிங் எடுக்கணும்னா நீங்கள் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பீப்புள் வந்து இந்த சுனாமி வந்து ஒரே நைட்டில் வந்து ஒரு சைக்ளோனு, ஒரு மழை, ஓகேங்களா, ஒரு சுனாமி, ஓகேங்களா. இது வந்து எப்போனா 2004 வந்து கூட்டு போயிடுச்சு. இந்த ஊரே அழிஞ்சிடுச்சு. இந்த இவ்வளோ பெரிய ஊர் அழிஞ்சதுக்கு இந்த கடல் தான் மெயின் காரணம். ஓகேங்களா. இதெல்லாம் தடுக்க முடியாது. ஆனால் இவ்வளோ பெரிய ஊர் அழிஞ்சது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 10-16 கிலோமீட்டர் வரும். இந்த பக்கம் போனால் ஒரு 6 கிலோமீட்டரில் பார்டரே ஸ்டார்ட் ஆகிடும். ரோடு போட்டிருந்தாங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காக்கே போய்ட்டு வந்துடலாம். ஆனால் போட முடியுமான்னு தெரில. இவ்வளோ அலை அடிக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய பிரிட்ஜு கட்டணும் தெரியுமா. இந்த அலை அடிக்கிறதுனால மொத்த மண்ணுமே வந்து அந்த ரோட்டில் தான் இருக்குது. அந்த பக்கம் கட்டணும் பாருங்கள். அதாவது இது பெண் கடல், அது ஆண் கடல். 6 மாதம் இந்த பக்கம் அலை அடிக்கும், 6 மாதம் அந்த பக்கம் அலை அடிக்கும். நான் அதில் குளிச்சுலாம் இருக்கேன். குளிச்சிருக்கேன் காரில். நான் கஷ்டப்படுறேன் உட்காந்து. அந்த காரு காருன்னு காட்டுறேன். இதுதான் நான் வந்த கார். இதுதான் மெயின் ரோடு. இந்த பக்கம் போனால் ராமேஸ்வரம் லெஃப்ட்டில், இந்த பக்கம் போனால் தனுஷ்கோடி லாஸ்ட். இது வந்து போன டைமு பெண் கடலாக இருந்துச்சு, இந்த டைம் ஆண் கடலாக மாறிடுச்சு. இது எவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து இந்த டைம் ஆண் கடல், அது வந்து பெண் கடல். அடுத்த டைம் இது பெண் கடலாக மாற்றோம், அது ஆண் கடலாக மாற்றும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. இது தெரிதா இல்லையான்னு தெரியல. நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க. அங்கே ஆழம் இருக்குங்க. ஆனால் அந்த இடம் ஆழமும் இருக்குது. அந்த இடத்துல மண்ணுலாம் இருக்குது. அப்படியே போனோன்னா, நடந்து போனோன்னா அந்த ஆர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து இந்த ராமர் பாதம்லாம் தெரியும். ராமர் பாதம். ஆனால் சுனாமி வராமல் இருந்தால் அந்த ராமர் பாதத்து வழியாக ஸ்ரீலங்கா போய் தொட்டு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன பண்ணுறது, அது ராமர் இந்த ஊரை விட்டு போனதுலேருந்து சுனாமி வந்து அது அழியணும்னு இருக்குது. ராமர் இங்கேருந்து சீதையை காப்பாற்ற அவர் ஊருக்கு போயிட்டார். அதோட இந்த ஊருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சாபம் மாதிரி ஒரே நைட்டு ட்ரெயின் வந்து எல்லாம் இயற்கை பேர் ஆபத்தை யோசிச்சு போயிடுச்சு. சுனாமி, சூறாவளி, காற்று, சைக்ளோன் மாதிரி பெரிய புயல் ஒரு ஊரே அழிய காரணமாயிடுச்சு. ஆனால் இப்போது இன்னும் கொஞ்ச நாள் தாங்க அது கூட இந்த இடம் அப்படியே கடலில் மூடிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மண் வந்து ரோட்டில் ரொம்ப மண் இருக்குது. சுற்றி கடல் சேர்ந்துச்சு. இதை பாருங்கள், எதாக இல்லையான்னு தெரியல. கேமரா வேறு ஆன் ஆகுது. சுற்றி கடல் சேர்ந்துச்சுங்க ரோட்டில். கேமரா ஓடுதா இல்லையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆட்டோக்காரண்ணா ரிவர்ஸ் எடுத்துறாதீங்க, நான் போயிடுறேன். சுற்றி கடல் சேர்ந்துச்சுங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட் டைம்லாம் இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்க் பண்ணுவோம். இப்போலாம் பார்த்தா எவ்வளோ மண் இருக்குது.
ரோடே கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் டைம் ரோடு நல்லா நம்ம தனுஷ்கோடி லாஸ்ட் வியூ பண்ணிட்டு இதுக்கப்புறம் போனோன்னா கப்பலில் தான் போகணும், கள்ளத்தோணி ஏறி. ஓகேங்களா, இலங்கையே போனோன்னா அகதியாக தான் போகணும், தமிழ்நாட்டிலேருந்து காசு கொடுத்து. இந்த ஊர்லேருந்து நம்ம ஊர்லேருந்து அங்கே போனோன்னா அங்கே எல்லாமே காசு அதிகம். இன்டர்நேஷ்னலில் என் ஆள் வீடு அங்கே தான் இருக்குது, ஸ்ரீலங்காவில். போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாமா, கூட வரீங்களா? நான் இன்ஸ்டாவில் லவ் பண்ண பொண்ணு ஸ்ரீலங்கா தான். அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லியிருந்தா ஐயோ நாட்டி கல்யாணம் பண்ணி நான் ஸ்ரீலங்காவில் செட்டில் ஆகிட்ருக்கேன். அந்த பொண்ணு தமிழ் பொண்ணு செட்டில் ஆகிட்ருக்கேன். அவ்வளோதான் கொடுத்து வச்சுருக்கேன். தனுஷ்கோடி எண்டிங் அரிச்சல் முனை. ஓகேங்களா, அரிச்சல் முனை. இந்த பக்கம் போனால் நம்ம சென்னை தமிழ்நாடு. ஓகேங்களா, கன்னியாகுமரி, கன்னியாகுமரி இதில் போனால் ஸ்ரீலங்கா. பயமாக இருக்கும் நம்ம கிளம்பலாம். அங்கேயே உள்ள என்ட்ரி காசு 20 ரூபா வாங்க, பார்க்கிங் வாங்குறாங்க. உள்ள குப்பை போடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, போடக்கூடாதுன்றாங்க, குப்பை தான் போடுறாங்க. பெரிய குப்பை தான். அதே மாதிரி பீச்சு சைடு ஃபுல்லாக குப்பை தான். குப்பையே போடக்கூடாதுன்றாங்க. போட்டு போட்டு ஊரை நாஸ்தி பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் தனுஷ்கோடி முழுக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்கிறது தண்ணிக்கு மேலே ஏறிங்குது. ஒரு பக்கம் மணல் ரோட்டு வழியாக அந்த அச்சுனுக்குது. சீக்கிரம் கூட போகுதுன்னு நினைக்கிறேன். அலையில் கூட போட்டெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. போலீஸ் போர்டு வந்து தெரியல இல்லையான்னு தெரியல. ஒரு போலீஸ் போர்டு லட்சம் பேர் இந்த சுனாமினால் இறந்துட்டாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு லைட் ஹவுஸு,
துறைமுகம், ஹாஸ்பிட்டலு, ஊர், வில்லேஜு எவ்வளோ அடிச்சுட்டு போயிட்டு இருக்குங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். பேர் காணாமல் போயிட்டாங்க. ஒரு நைட்டு 5-10 இருப்பாங்களா நம்ம காலைல உயிரோடு இருப்பாங்க. ஸ்கூலு, காலேஜ், வேலைக்கு, ஹாஸ்பிட்டல், குழந்தை பிறகுருக்கும், வேலை, புது வேலை, போலீஸ் வேலை, ட்ரைனிங்கு, பாஸ்போர்ட்டில் வெளியூர் போகலான்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏகப்பட்ட பேருக்கு எல்லாமே போயிடுச்சு. ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஊரே காலி பண்ணுது. चलेगा हाँ ஒரு பிரிட்ஜு காட்டணும். பிரிட்ஜு இப்போ தான் வந்தேன் நான். திரும்ப ஐயா போய் காட்டு வரேன். தமிழ்நாடு வனத்துறை எவ்வளோ ஸ்ரீலங்கானா ஸ்ரீலங்கா ஸ்டேட்டு பிரிட்ஜை அந்த ராமர் பாதத்தை பிரிட்ஜு போட்டு போனார் இல்லைங்களா, அதை கேட்குறேன். அதுதான் சுனாமி வரலான்னா ஐடியா அங்கே இருக்காது. ஆனால் சேட்டலைட்லேருந்து பார்த்தா தெரியுது, ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தா தெரியுது. மறுபடியும் போடலாம், ஆனால் ராமர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா போடலாம். இவங்க 2 பக்கமும் பெரிய பிரிட்ஜு போடலாம், பெரிய ஃப்ளைஓவர் மாதிரி போட்டு அழகாக 2 நாட்டுக்கும் தொடர்பு வச்சுன்னா அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு இந்த ஊரில் வேலை கிடைக்கும், இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் போயிட்டு வர சுற்றி பார்க்கறதுக்கு. அதே மாதிரி அவங்க ஊர் டெவலப் ஆகும், நம்ம ஊரும் டெவலப் ஆகும். நிறைய சாப்பாடு அவங்களுக்கு கம்மி ரேட்டு, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டடு எல்லாம் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் கிடைக்கும். யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் நடக்கும். இன்டர்நேஷ்னல் தமிழ்நாடாக மாறும், தமிழ்நாடு இன்டர்நேஷ்னலாக மாறும், ஸ்ரீலங்கா தமிழ்நாடு ஒரு நட்பு நாடாக மாறிடும். இவ்வளோ ஸ்ரீலங்கா அவ்வளோ ஸ்ரீலங்கா.